ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அமிர்தா சூர்யா எங்கே கிளம்பியிருக்காங்க தானே பார்க்குறீங்க இவ்வளோ அழகா. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு என் சூர்யா தம்பிக்கு மொட்டை போட போறோம். எனக்கு மொட்டை போட போறோம். ஐ ஜாலி. மொட்டை போட்ட அப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமா? மாவளுக்கு வைக்க போறோம். இல்லை, மொட்டை போட்டுட்டு மாவிளக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வர போகிறோம். வாங்க கோவிலுக்கு போகலாமா? கோவிலுக்கு நாங்கள் ஸ்கூட்டியில் வந்துட்டோம். இதுதான் எங்களோட துவார் வள்ளிலிங்கம் கோவில், எங்களோட குலதெய்வ கோவில். இங்கே வந்து சாமி கும்பிட்டா எங்களுக்கு வந்து மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் வந்திருக்கோம். கோவிலோட கோபுரத்தை பார்த்து சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லது. கோவிலோட கோபுரத்தை பார்த்து சாமி கும்பிடலாம் எல்லாருமே. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ. அதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா முடி வெட்டிட்டு தான் உள்ளே போகணும். ஸோ முடி வெட்டுற ஐயா வந்து வெளில போயிருந்தாங்க. நாங்கள் அதனால் கால் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஐயாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து கோவிலுக்குள்ளே வந்துட்டு இருந்து எங்களுக்கு ஒரு பிரசாதம் கொடுத்தாங்க, பாயசம். அதை நாங்கள் குடிச்சிட்டு இருந்தோம். சூர்யா மாரி தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. நானும் குடிச்சு முடிச்சிட்டேன். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக. சாப்பிட்டு முடிச்சுட்டு கோவிலில் நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கும்போது குலதெய்வம் ஏன் எங்களுக்கு சும்மா உட்கார வச்சுன்னு கொடுத்தாங்க போல இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வந்துட்டு இதான் முடிவெட்டுற இடம். இந்த இடத்துல வந்து இன்னும் சூர்யா நின்றுட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு ஐயா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சூர்யா பார்த்தா முடிவெட்ட உட்காந்துட்டான். முன்னாடிலாம் முடிவெட்டுறதுக்கு சும்மா சாதாரணமாக மொட்டை போடுறோம், இங்கே இல்லை கோவில் இல்லாமல் மற்ற இடத்துல மொட்டை போடுறதுக்கே அவன் யோசிப்பான். இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருப்பான். பசங்களாம் வந்து முடியை வந்து வச்சுட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருப்பாங்களா பெரிய பசங்களாம், அது மாதிரி இவனும் வந்து டெய்லி சீவிட்டு கண்ணாடி பார்த்துட்டு ஸ்டைல் பண்ணிகிட்டு இருப்பான். முடி மொட்டை போடலாம் சொன்னால் வேணான்னு சொல்லுவான். என்ன நினச்சான்னு தெரியல, குலதெய்வ கோயிலுக்கு மொட்டை போடணும்னு ரொம்ப ஆசையாகவே சொல்லிட்டு இருந்தான். எதுக்குன்னு கேட்டால், இல்லைம்மா எல்லோரும் குலதெய்வ கோயிலில் மொட்டை போட்டு காது குத்திட்டு இருக்காங்கம்மா, எனக்கும் அந்த மாதிரி பண்ணணும் ஆசையாக இருக்குமா அப்படின்னா. சரிடா அப்பா வந்தோடா செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா, சரிம்மா இப்போ எனக்கு மொட்டை மட்டும் போட்டுடலாம், அப்பா வந்தோடனே எனக்கு காது குத்தி விடுமா, இங்கே தான் எனக்கு காது குத்தணும்னு ஜாலியாக சொல்லிட்டு இருந்தான். சரிடான்னு சொல்லிட்டு ஏன் முடிய இறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படியே அசையாமல் உட்காந்துருந்தான். அசையாமல் உட்காந்துடுறா, அந்த ஐயாவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருந்தேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தான் அவனும். அந்த ஐயா பரவாயில்ல, நாங்கள் கால் பண்ண உடனே டக்குன்னு வந்துட்டாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கல, எங்களை உடனே வந்துட்டாங்க. டக்குன்னு வந்து சீக்கிரமாக எங்களுக்கு எடுத்து விட்டு நல்லா ஒரு டே பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த ஐயா. இறக்கியாச்சு, சாமிக்கு காணிக்கை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சூர்யா கூட்டிகிட்டு போயிட்டு குளிக்க வச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு கோயிலுக்கு சாமி கும்பிட போய் ரெடி ஆகிடுச்சு. கோவிலுக்குள்ளே வந்தோடனே என் மனசு ரொம்ப சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அர்ச்சனை பண்ணுறதுக்கான பொருளையும் மாவிளக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் மாவிளக்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போ எல்லாம் பார்க்கணும், சூர்யோட முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணும். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பிள்ளைக்கு. என்னடான்னு கேட்டேன். அம்மா மாவிளக்கெல்லாம் எனக்கு தரையான்னு கேட்டுருந்தான். மாவிளக்கெல்லாம் சாமி கும்பிட்டு உனக்கு தரேன்டா, சாமிக்கு வச்சுட்டு உனக்கு தாண்டா அப்போ தம்பி அப்படின்னு சொன்னான். அதுக்கு தான் வச்சுட்டு இருந்தான் போல இருக்குது. அதுக்கப்புறம் தொட்டு பிள்ளை சாமியை கும்பிட்டுட்டு இருந்துச்சு. சரி நல்லா கும்பிட்றா, எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருந்தான். சவுண்டு போட்டு சொல்லிட்டு இருந்தான். அப்பாவுக்கு குண்டு போடக்கூடாது சாமி, நல்லா படிக்கணும் சாமி, அக்கா விட நல்லா படிக்கணும் இப்படிலாம் வேண்டிகிட்டு இருந்தான். அப்புறம் எங்கள் அம்மா நல்லா இருக்கணும், எங்கள் அப்பா நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், உலகத்தில் இருக்க எல்லோரும் நல்லா இருக்கணும், ஈரான் அமெரிக்கா குண்டு போடக்கூடாது, எங்கள் அப்பா அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருந்தான். சரிடா தம்பி வேணும் சரி தான் அப்படி இருந்தோம். ஆனால் மோஸ்ட்லி வந்து வேண்டுதல் வந்து வெளில சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், குண்டு போடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டோம். ஹஸ்பண்ட் இருக்கிறனால குண்டு போடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டோம். அதனால் மட்டும் நான் சொல்லலை, அங்கே குண்டு போடுறதுனால உலக நாடுகளுக்கே அது பாதிப்பு உண்டு பண்ணுது. ஈரான் அமெரிக்கா குண்டு போடுறது வந்து அதாவது அந்த வாரம் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே வேண்டிக்கோங்க. எல்லோரோட கூட்டு பிரார்த்தனை வந்து எப்போதுமே பழிக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லோரும் வேண்டிக்கோங்க. இது வந்து ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால மட்டும் நாங்கள் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அவங்க இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து அங்கே எவ்வளோ பின்விளைவுகள் சைடு எஃபெக்ட்லாம் நடந்துகிட்ருக்கு. ஒரு குண்டு போடுறதுனால எவ்வளோ பாதிப்புகள் உண்டாகுதுன்னு எங்களுக்கு வந்து ரொம்ப தீவிரமாக தெரியுது. நியூஸில் போடும்போது அது நியூஸாகவே நம்ம வந்து கெயின் பண்ணிட்டு போயிடுவோம். கொஞ்சம் நாளைக்கு அதை எதிர்பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம வாட்டு போயிடுவோம். ஆனால் வந்து இப்போ ஹஸ்பண்ட் இருக்கிறனால தான் வந்து எங்களுக்கு ரொம்ப அதோட பின்விளைவுகள்லாம் தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன், எல்லோரும் சேர்ந்து நீங்கள் எல்லோரும் வேண்டிக்கோங்க குண்டு போடுறத ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மாவிளக்கு வச்சுட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐயர் இருக்காங்களா, அவங்க வந்து எங்களுக்கு சூர்யாவுக்கு அர்ச்சனை பண்ண மாலையை கழுத்தில் போட்டு விட்டாங்க. அந்த மாலையை அவன் கழட்டுவானான்னு பார்த்தா கழட்டவே மாட்டேன்ட்டான். வீட்டுக்கு போகிற வரைக்கும் நான் அதை போட்டுவிட்டு தான் வருவான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தான், சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான். கோயில் விட்டு கலெக்டர் அப்படின்னு சொல்லலாம் கேட்க மாட்டேன்ட்டான். போட்டுக்கிட்டு அதை அங்கே ரவுண்டு அடித்து வந்தான். கோயிலை சுற்றி நம்ம சாமி கும்பிடும்ல, அப்போலாம் கும்பிட்டுட்டு இருந்தான். கோயிலுக்கு கும்பிட்டு வந்தாச்சு. வாசப்படி விட்டு கழட்டி கொடுத்தான்னு பார்த்தா அப்பவும் தெரிலங்க, போட்டுவிட்டா தெரிஞ்சான். உட்காந்து அழகாக இருந்துச்சு பாருங்கள். உட்காந்துருக்கும் போதும் இப்போ சுற்றி பாருங்கள், அந்த மாலையை போட்டுட்டு கழட்டாமல் வச்சுட்டு இருந்தான். சரிடா வாங்கடா வீட்டுக்கு போகிறான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து மன நிம்மதியோட சாமிகிட்ட ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி. நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் யார்கிட்ட சொல்கிறத விட நம்ம சாமிக்கிட்ட சொல்கிறது வந்து எனக்கு பெஸ்ட்டாக தோணும். அது சொல்லினதுக்கப்புறம் எனக்கு மனசில் கொஞ்சம் நிறைவாக இருந்துச்சு. சொல்லிட்டு அவர் பார்த்து பாருங்கள், நம்பிக்கையோட மனநிலையோட கிளம்புறாங்க வீட்டுக்கு. எல்லாம் அவன் செயல். கிளம்ப போகிறோம் நம்ம சூர்யா, நம்ம கிளம்ப போகிறோம். சூர்யா கிளம்பலாமா? செப்பல் மாட்டியாச்சா?
என்ன ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க காட்டு. மச்சம். ஆமாண்டா, மச்சம் இருக்குண்டா. போலாமா? மண்ணில் மச்சம் இருந்தால் ராசின்னு சொல்லுவாங்க. பின்னாடி மச்சம் இருந்தால். ஆமாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் நீங்கள் பார்க்க முடியும். நாங்கள் சாமி கும்பிட்ட சந்தோஷத்தோட வீட்டுக்கு போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.